துன்புறுதல், அதாவது துன்பப்படுதல். நம்ம எதுக்காகலாம் துன்பப்படுறோம்? எத்தனையோ கஷ்டம், கடினம், வேதனை வருது. அதெல்லாம் எதுக்காகன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம நீதியாக வாழ்கிறதுனால துன்பப்படுறோமா, அல்லது அநீதியாக வாழ்கிறதுனால துன்பப்படுறோமா? இன்றைக்கி அநீதியாக வாழ்கிறவங்க துன்பப்பட்டு தான் ஆகணும். ஆனால் அநீதியாக வாழ்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நீதியாக வாழ்கிறவங்க தான் இன்றைக்கி எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க. அது ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நமக்கு தெரியும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்றைக்கி நம்ம எதுக்காக துன்பப்படுறோங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நீதியாக வாழ்கிறதுனால நம்ம துன்பப்பட்டோம் அப்படின்னா நமக்கான அரசை தான் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி தரப்போகிறார். நம்ம துன்பமே வந்தாலும் சரி, கஷ்டமே வந்தாலும் சரி, நம்ம நீதியோடு வாழ அழைக்கப்படுறோம். இந்த நீதி தான் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம உண்மையான நீதியோடு வாழ்கிறோமா? 34ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனம் சங்கீதக்காரன் சொல்கிறான், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிரும். நீதிமான்னா துன்பம் வரதான் செய்யும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடவுள் அவனை விடுவிக்கிறார். இன்றைக்கி கடவுள் நான் நீதிமானாய் வாழ்ந்தால் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நீதியோடு வாழ்வோம், பரலோக ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். ஆண்டவர் கிருபை அளிப்பார். ஆமென்.